சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது கட்டுமானம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேந்தர். சுரேந்தர், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது சுரேந்தர்? தற்போதைய நிலவரம் என்ன? அங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ கட்டுமான பணியின் போது ராட்சத பாலம் சரிந்து அடியோடு விழுந்ததில் உடல் நசுங்கி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ 2ஆம் கட்ட பணி என்பது கடந்த சில ஆண்டுகளாக துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது ராமாபுரம் DLF அருகே நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த பணியின் போதுதான் தற்போது மெட்ரோ பாலமே மேலிருந்து சுமார் 20 அடி அகலம் கொண்ட இந்த பாலம் சரிந்து அடியோடு சாலையில் விழுந்திருக்கிறது. குறிப்பாக பூந்தமல்லி மவுண்ட் செல்லக்கூடிய இந்த சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த விபத்தில் ஒருவர் அந்த வழியாக கடந்து சென்ற நபர் ஒருவர் மீது விழுந்ததில் அவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இதன் அடியில் வேறு யாரேனும் சிக்கி கொண்டு இருக்கிறார்களா என்று தற்போது போக்குவரத்து போலீசார் அந்த பகுதியில் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக பூந்தமல்லி மவுண்ட் சாலை ராமாபுரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக 2ஆம் கட்ட மெட்ரோ பணி நடைபெற்று வந்த சூழல்ல தற்போது அந்த 20 அடி உயரம் கொண்ட பாலத்தின் தூண் அடியோடு சரிந்து விழுந்திருக்கக்கூடிய காட்சியை நேரடியாக காண முடிகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் தற்போது போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அந்த பாதைகள் முழுமையாக மூடப்பட்டு இருக்கக்கூடிய சூழலையும் காண முடிகிறது. மேலும் ஒருவர் தான் இருந்தாரா அல்லது பாலத்தின் அடியில் வேறு யாரும் சிக்கி கொண்டிருக்கிறார்களா என்று போலீசார் தற்போது அந்த தூணை அகற்றும் பணியில மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மெட்ரோ 2ஆம் கட்ட பணியின் போது பாலம் சரிந்து விழுந்து சென்னையில் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது கட்டுமானம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இந்த கோர விபத்தில் தற்போது ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்திருப்பதாகவும் தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. மேலதிக தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கசாலி. கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சென்னை அடுத்த பூந்தமல்லியிலிருந்து பரிங்கமலை வரை மெட்ரோ ரயில்வே பணிக்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. போரூரிலிருந்து நந்தம்பாக்கம் வரையில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் சுமார் 30 அடி உயரத்தில் வாகனங்கள் செல்லும் வகையில் ஒரு பாலமும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளுக்காக தான் தற்போது அந்த ராட்சத தூண்கள் 2 தூண்கள் அமைக்கும் பணி இருந்தது. இந்த நிலையில் அந்த 2 வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த வகையில் அமைக்கப்பட்ட 2 ராட்சத தூண்கள் பால தூண்கள் கான்கிரீட்டால் அமைக்கப்பட்ட அந்த தூண்கள் திடீர்னு கீழே விழுந்தது. அப்போது சென்னையிலிருந்து கிண்டியிலிருந்து போரூர் நோக்கி மோட்டார் சைக்கிள் சென்ற சுமார் 35 வயது மதிக்கத்தக்க வாலிபர் அதில் சிக்கி சம்பவத்திலே பலியானதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதி முழுவதும் தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தை அந்த தூண்கள் கீழே விழுந்து சரிந்து விழுந்த அந்த தூண்களை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக மெட்ரோ ஊழியர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது ராட்சத கிரேன்கள் மூலமாக அந்த தூண்கள் அகற்றப்பட்டு அந்த சிக்கி அந்த வாலிபரை உடலை மீட்பதற்காகவும் போலீசார் நடவடிக்கை எடுக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்து நெரிசலில் வாகனங்களை வேறு பக்கங்களில் திருப்பி விடுவதற்கான பணிகளையும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கசாலி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.